சிப்பாய் கலகத்தின் முடிவு. 1857 செப்டம்பர் 20ஆம் நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் டெல்லியை கைப்பற்றியதன் மூலம் இந்தியாவில் ஏற்பட்ட சிப்பாய் கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக 1857 நடைபெற்ற கிளர்ச்சி சிப்பாய் கலகம் அல்லது முதல் இந்திய சுதந்திர போர் என அழைக்கப்படுகிறது. இந்த கிளர்ச்சி உருவானதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருந்தன. கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி கொண்டு வந்த தத்தெடுப்பு கொள்கை, இந்திய மன்னர்களுக்கு வாரிசு இல்லை என்றால் அவர்களின் ராஜ்யம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் இணைக்கப்படும் என்று கூறியது. இதன் மூலம் பல இந்திய அரசுகள் தங்கள் இறையாண்மையை இழந்தன. இந்தியர்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டன, பாரம்பரிய கைத்தொழில்கள் அழிக்கப்பட்டன. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் வறுமையில் தள்ளப்பட்டனர். பிரிட்டிஷார் இந்தியர்களின் மத நம்பிக்கைகளிலும் சமூக வழக்கங்களிலும் தலையிட்டனர். பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு கலந்த வெடிபொருட்கள் விவகாரம் இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்களின் மத உணர்வுகளை புண்படுத்தியது. இதுவே கிளர்ச்சிக்கு உடனடியான தூண்டுதலாக அமைந்தது. 1857 மே மாதம் 10ஆம் தேதி அன்று மீரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர். அவர்கள் டெல்லியை நோக்கி சென்று இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா ஜாபரை தங்கள் தலைவராக அறிவித்தனர். டெல்லி முகலாய பேரரசின் தலைநகரம் என்பதால் டெல்லியை புரட்சியாளர்கள் கைப்பற்றியது ஒரு பெரிய குறியீட்டு வெற்றியாக அமைந்தது. இது கிளர்ச்சிக்கு ஒரு தலைமை மற்றும் அரசியல் அங்கீகாரத்தை வழங்கியது. பகதூர் ஷா ஜாபரின் பெயர் இந்திய மன்னர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு சக்தியாக பார்க்கப்பட்டது. கிளர்ச்சியின் மையம் டெல்லியில் அமைந்திருந்ததால் பிரிட்டிஷார் டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதே தமது முதன்மை இலக்காக கருதினர். கிளர்ச்சியின் தொடக்கத்தில் புரட்சி படைகள் டெல்லியை கைப்பற்றின. அதன் பிறகு பிரிட்டிஷ் படைகள் டெல்லியை நீண்ட நாட்களுக்கு முற்றுகையிட்டன. பஞ்சாபிலிருந்து வந்த பிரிட்டிஷ் படைகள் மற்றும் சீக்கிய கூர்கா படைகள் என பலரின் உதவியுடன் பிரிட்டிஷார் டெல்லியை திரும்ப பெற திட்டமிட்டனர். செப்டம்பர் 14, 1857 அன்று பிரிட்டிஷார் டெல்லியின் மீது இறுதி தாக்குதலை தொடங்கினர். நகரம் கைப்பற்றப்பட்டாலும் போர் மிக கொடூரமாக இருந்தது. செப்டம்பர் 20, 1857 அன்று பிரிட்டிஷ் படைகள் டெல்லியை முழுமையாக கைப்பற்றின. இறுதி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். கிளர்ச்சியின் தீவிரத்தால் பிரிட்டிஷ் அரசு அதிர்ச்சியடைந்தது. கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவை நிர்வாகம் செய்ய முடியாது என்று முடிவு செய்தது. இதன் விளைவாக 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. டெல்லியின் வீழ்ச்சி 1857 கிளர்ச்சியின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இது கிளர்ச்சியின் மையப்புள்ளியை அழித்து பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா செல்வதற்கு வழிவகுத்த நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.